வெட்டப்பட்ட நிலையில இருக்கலாம், பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா நீங்க இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களை அவர் துளிர்க்க செய்வார். ஆரோனுடைய கோல் வெட்டப்பட்டு அது தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்படுகிறது. ஏன்னா எங்களையும் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் நான் யார் அழைச்சேன் அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு அடையாளமாய் எல்லா கோத்திரத்தில் இருக்கிறவர்களும் ஒவ்வொரு கோலை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, வச்சாங்க இல்லையா? வச்சா இந்த லேவி கோத்திரத்திலையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. கோல்ன்றது என்ன? ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கம்பு. எல்லாம் சொல்லுங்க, வெட்டப்பட்ட கம்பு. ஒரு மரத்தில் இருக்குது, இந்த மரத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. இனிமே அது பூக்குமா, காய்க்குமா? ஒன்றுமே பண்ணாது. ஏன்? அதுலேருந்து என்ன பண்ணாச்சு, மரத்துலேருந்து அதை பிரித்து எடுத்தாச்சு. இப்போ அதை எங்கே கொண்டு வைக்கிறாங்க? தேவ சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்திலே கொண்டு அவர்கள் வைக்கிறார்கள். அப்போ வைத்த போது என்ன நடந்துச்சு? மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாட் இஸ் ஈஸ்டர்? நேச்சுரலா நீங்க வளர்றதுக்கு வழியே இல்லாம இருக்கலாம். நான் வெட்டப்பட்ட கோல் மாதிரி என் வாழ்க்கை இருக்கலாம், பிரிக்கப்பட்டது மாதிரி என் வாழ்க்கை இருக்கலாம். மரத்தோடு இருந்தாவது கண்டிப்பா பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா மரத்தை விட்டு என்ன பண்ணாச்சு, எடுத்தாச்சு. இனிமே பூக்குமா காய்க்குமா? வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கை, வெட்டப்பட்ட உங்க வாழ்க்கை பூக்கும் என்று நான் சொல்லுகிறேன், காய்க்கும் என்று சொல்லுகிறேன், நீங்கள் கனி தருவீர்கள் என்று சொல்லுகிறேன். That is the resurrection power. ஆமென். லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆமென். நான் சொல்றேன், உங்க குடும்பம் துளிர்க்க போகுது, உங்க குடும்பம் துளிர்க்க போகிறது, உங்க தொழில் துளிர்க்க போகிறது. இதுவரை பூக்காத, இதுவரை காய்க்காத ஒன்று இனி காய்க்கும். அது எப்படிங்க? நேச்சுரலா மரத்தோடு இருந்தாதான் அது நடப்பதற்கு சாத்தியம் இருக்கு. நான் சொல்றேன், மரம் உங்கள் ஆதாரம் அல்ல, தேவன் உங்கள் ஆதாரமா இருக்கிறார். God is your source. நான் சொல்றேன், கர்த்தரை ஆதாரமாக, கர்த்தர் தான் என் ஆதாரம் நினைக்கிற உங்க வாழ்க்கை துளிர் விடுகிற ஒரு நேரமா இருக்கிறது. மண்ணுல இருந்து செடியை பிடிங்கினேன்னு என்ன ஆயிடுச்சு, டெத். அதுக்கு மரணம் நடந்துட்டுன்னு அர்த்தம். மரத்துல இருந்து கொப்பை வெட்டின உடனே என்ன ஆயிடுச்சு, அதுக்கு மரணம் நிகழ்ந்துட்டுன்னு அர்த்தம். ஆனா மரணம் நிகழ்ந்தது உண்மைதான், ஆனா உயிர்த்தெழுதலின் வல்லமை மறுபடியும் மறுபடியும் வெட்டப்பட்ட நிலையில இருக்கலாம், பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா நீங்க இருக்கலாம், உடைச்சு எடுத்துட்டாங்கன்ற நிலைமையில இருக்கலாம், இருக்க வேண்டிய இடத்துல இல்லையன்ற மாதிரி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களை அவர் துளிர்க்க செய்வார். உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் கோல் துளிர்க்கும். ஆமென்.